நான் உங்கள் நண்பர் மோகனகிருஷ்ணன் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஷோக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கும்போது நார்மலாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சார் எனக்கு நெஞ்சு வலி சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் வருவார். சார் எனக்கு லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது சார், எனக்கு முட்டி வலிக்குது சார், இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் பெரும்பாலும் நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கிற டாக்டர் கௌரி அவர்கள் என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றதுக்காக நம்ம நீங்களாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப முக்கியமாக அதை பார்க்குறேன். என்ன அப்படின்னிங்கன்னா, இவங்க டாக்டர் கௌரி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிணநீர் ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. இதை தவிர நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டெங்கு ஃபீவர், லிம்ஃபியாட்டிக் ஃபைலேரியாசிஸ் அப்படின்றது, அப்புறம் விசேரியல் லெஷ்மானியாசிஸ், இதெல்லாம் இங்கிலீஷ் தானே டாக்டர்? நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக? கரெக்டு தான். ஓகே. இந்த மாதிரியான வியாதிகள்லாம் நம்மளுடைய சமூகத்தில் இருக்குது. இதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுலாம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். நீங்களும் ரெடியாக இருக்கிறீங்க, நானும் ரெடியாக இருக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம முதல்ல டாக்டரை நம்ம ஷோக்கு வரவேற்கணும். ஹலோ டாக்டர், வெல்கம் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நானே எழுத்துக்கூட்டி தான் படித்தேன் சில வியாதிகள் எல்லாம். இதுக்கு இயல்பான பேர் ஏதாவது உண்டா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நிணநீர் ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாதியை என்ன பேரில் சொன்னோம்னா நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும்? மக்களிடையே இது பரவலாக எப்படி ஒரு பேர் சொல்லி அழைக்கப்படுற நோய் அப்படின்னு சொன்னால், யானைக்கால் வியாதி அப்படின்னு சொன்னால் மக்களிடையே இது இந்த நிணநீர் ஃபைலேரியாசிஸ் அப்படிங்கிற நோய் தெரியும். ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க எந்த வியாதி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆனால் ஒரு காலத்தில் நாங்களாம் காலேஜ் படிக்கிற காலத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் கால் மட்டும் பெருசாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் சமீப காலங்களில் எனக்கு இந்த வியாதி இருக்கிறவங்கள பார்த்த ஞாபகமே இல்லை. இது எப்படி நம்ம நாட்டில் இருந்து நம்ம கொஞ்சமாக அதை ரிமூவ் பண்ணிட்டோமா? என்ன அது, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம எலிமினேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி, இந்த லிம்ஃபேட்டிக் ஃபிளேரியாசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்னால இந்த நோயை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு அந்த பரவுற தன்மையை நம்ம குறைச்சிருக்கோம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இந்த வியாதிக்கான உரிய மருத்துவ சிகிச்சை நம்ம கொடுக்கறதுனால இந்த டிசீஸை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு அந்த பரப்புற தன்மையை குறைச்சி நம்மளோட இந்த வியாதியை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த நிணநீர் ஃபைலேரியாசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் நிணநீர் முடிச்சுகளில் அதிகமாக பாதிக்கப்படுது. இதோட எண்ட் ஸ்டேஜ் முற்றிய நிலை நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதுக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த யானைக்கால் வியாதி நோய் ஏற்படுகிறது. இது இந்த நிணநீர்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன மேடம்? இப்போ நம்ம உடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரத்த நாளங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல லிம்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிணநீர் நாளங்களும் இருக்குது. அது நம்ம உடலுக்கு இருக்கிற எல்லாத்தையும் ட்ரைனேஜ் பண்ணி கொண்டு போகும். அது வழியாக இது இந்த நிணநீர் ஃபைலேரியாசிஸை பரப்புறதுக்கு மைக்ரோஃபைலேரியா அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணி புழு தான் இந்த நிணநீர் ஃபைலேரியாசிஸ் நோயை ஏற்படுத்துது. ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதர்கிட்ட எப்படி பரவுது அப்படின்னா, இந்த அசுத்த நீரில் வளருது இல்லையா, அது அசுத்த நீர் கழிவு நீர்களில் கியூலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொசு வளரும். அந்த கொசு இந்த நிணநீர் ஃபைலேரியாசிஸ் பாதிக்கப்பட்ட ஒருவர் இரத்தத்திலிருந்து அந்த மைக்ரோஃபைலேரியாவை கடிக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு நல்ல ஹெல்த்தியான மனிதரை கடிக்கும் பொழுது அவருக்கு இந்த தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இயல்பாக நம்ம பார்த்தோம்னா இந்த சேரும் சகதியுமா சாக்கடைகள் நிறைந்த அந்த
இடத்துல வாடுற மக்களுக்கு இது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நேயர்களே, நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், முதல் படியாக இந்த வியாதி வராமல் நம்ம தடுக்கலாம். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஓகே, இப்போது இது வந்து ட்ராபிக்கல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க. இந்த ட்ராபிக்கல் டிசீசஸ் அப்படின்னா, இப்போ நம்ம நாடே வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி தான். நிறைய வெயில், கொஞ்சம் மழை, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக குளிர், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் இது மாதிரி வேறு என்னென்ன வியாதிகள் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது வந்து நம்ம வெப்பமண்டல பகுதி மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளான நம்ம இந்தியா, பிரேசில், மெக்சிகோ போன்ற நாடுகளில் வந்து என்ன பரவுதுன்னா, ஒரு வகையான வெப்பமண்டல நோய்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நோய்கள் பரவலாக காணப்படுது. ஏன் இந்த வெப்பமண்டல நோய்கள் இந்த பகுதியில் காணப்படுதுன்னா, இந்த நோய் வந்து பரவுறது வந்து கொசுக்கள் மூலமாக. நீங்கள் சொல்லுங்கள். கொசுக்கள் மூலமாக பரவுறப்ப இந்த சூழ்நிலை வந்து நமக்கு சாதகமாக இருக்குது. அந்த கொசுக்கள் பரவுறதுக்கான சாதகமாக இருக்குது. ஏன்னா இந்த நோய்கள் வந்து ஒருவர்கிட்டேருந்து இன்னொருவருக்கு பரவுறதுக்கு வந்து கொசுக்கள் மூலமாக தான் மிக அதிகமாக பரவுது. அதனால இந்த வெப்பமண்டல கண்ட்ரியில் வந்து இதை 20க்கு மேற்பட்ட இந்த மாதிரி ட்ராபிக்கல் டிசீசஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த நோய்களை பற்றி பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கி நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் டே, அதாவது புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தினம் வந்து இன்றைக்கி இந்த ஜனவரி 38 அன்னைக்கு அனுசரிக்கப்படுறதுனால தான் இந்த நோய்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். பொதுவாக இந்த நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் வந்து 20க்கு மேற்பட்ட நோய்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு அதிக பரிச்சயமான நோய்கள் அப்படின்னு என்னென்ன பார்த்தோன்னா, டெங்கு காய்ச்சல், இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதே மாதிரி தொழுநோய் அப்படிங்கிற ஒரு வியாதி, அப்புறம் நிணநீர் ஃபைலேரியாசிஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச யானைக்கால் வியாதி, அப்புறம் இந்த ரேபிஸ், வெறிநாய்க்கடி, அப்புறம் ஸ்னேக் பைட்டு, அதை வந்து பாம்பு கடி, அதே மாதிரி லீஷ்மேனியா, விசரல் லீஷ்மேனியாசிஸ், கருப்பு காய்ச்சல்னு சொல்லுவோம். அந்த வகையான கால ஆசார்னு சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் இந்த நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இது மாதிரியான வியாதிகள் எல்லாம் வந்துட்டு இதை பற்றிலாம் மக்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரை அணுகணும்? ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, இதை வந்துட்டு எனக்கு டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? இப்போ டாக்டர்கிட்ட போய் காமிச்சு தனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கலாம் அப்படின்ற சஸ்பெக்ட் பண்ணும்போது அதை யாரை அப்ரோச் பண்ணணும்? இப்போ வந்து நம்ம பார்த்த நோய்கள்னால், இன்றைக்கி நம்ம முக்கியமாக என்னென்ன நோய்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, டெங்கு காய்ச்சல் பற்றி பார்க்கலாம், நிணநீர் ஃபைலேரியாசிஸ் பற்றி பார்க்கலாம், அப்புறம் இந்த விசரல் லீஷ்மேனியாசிஸ்ன்னு சொல்கிற கருப்பு காய்ச்சல் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நோயை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா, ஒவ்வொரு நோய்களுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகள் இருந்தால் இந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து டாக்டரை போய் அணுகி அதற்கு உரிய சிகிச்சை நம்ம எடுத்து நம்ம குணப்படுத்தணும். இப்போ டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். இந்த டெங்கு காய்ச்சல் வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா, டெங்கு வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் தொற்றுனால பரவுது. அது வந்து ஒரு மனிதர்கிட்டேருந்து இன்னொரு மனிதர்கிட்ட எப்படி பரவுதுன்னா, டெங்கு வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவரை ஏடிஸ்ங்கிற ஒரு கொசு வந்து கடித்து இன்னொருத்தரை அந்த கொசு கடிக்கிறதுனால இந்த டெங்கு நோய் வந்து டெங்கு காய்ச்சல், இதோட முற்றிய தீவிர நிலைனா டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர், டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு முற்றிய நிலை கூட ஏற்படும். ஸோ இதுக்காக வந்து ஆரம்ப நிலையிலே இந்த மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரிலாம் அறிகுறிகள் இருந்ததுன்னா நம்ம மருத்துவரை அணுகி மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சை பெற்று நம்ம வந்து குணப்படுத்திடலாம். ஓகே, இந்த டெங்கு காய்ச்சல் பற்றி நம்ம சொல்லணும்னா, இப்போ பரவலாக நம்மளுடைய நாட்டில் டெங்கு அப்படின்ற ஒரு பேரே வந்து எல்லாரையுமே ஒரு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வியாதியாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லுங்களேன். இது வந்து நம்ம எப்படி பார்த்தோம், கொசுக்களால் பரவுகிற ஒரு நோயின்னு பார்த்தோம். ஸோ கொசுக்களை வந்து நம்ம வந்து வளராமல் தடுக்கணும். இப்போ நம்ம வெப்பமண்டல கண்ட்ரியில் வந்து கொசுக்கள் வளருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ இந்த கொசுக்கள் வந்து அதிக அளவுக்கு வளராமல் இருக்கணும், அந்த கொசுக்கள் நோய் பரப்பாமல் இருக்கணும்னா, இந்த டெங்கு கொசுவை பரப்பக்கூடிய கொசுக்கள் எங்கே வளரும் அப்படின்னா சுத்தமான தண்ணீரில் வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மன்சூன் அப்படிங்கிற நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரியில் டெங்கு காய்ச்சலோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஆர்டிஃபிஷியலாக அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், உடைந்த பொருட்களை எல்லாம் வெளியே தூக்கி போட்டிருப்போம். அப்போ அதில் தேங்குகிற தண்ணிகளில்
இந்த கொசுக்கள் வளரும். அதே மாதிரி நம்ம வீட்டுகளுக்கு தேவையான தண்ணீரெல்லாம் பிடிச்சி பாத்திரத்தில் வச்சுருந்தோன்னா அதை சரியான வகையில் மூடாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்களில் கூட இந்த கொசு புழுக்கள் வளர்ந்து கொசுவாக மாறி இதை கடித்து நம்மளை வந்து இந்த டெங்கு காய்ச்சலை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம், பின்னாடி அந்த வாட்டர் ட்ரெயின் இருக்கும், அதை நம்ம பீரியாடிக்காக நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் கூட இந்த கொசுக்கள் முட்டையிட்டு கொசுவாக மாறி மக்களை கடித்து இந்த டெங்கு நோய் பரப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான தேவையற்ற பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், இப்போ நம்ம எதெல்லாம் போடுவோம், வீட்டில் தேங்காவை துருவிட்டு கொட்டாங்குச்சியை வெளியில் போடுவோம், அதே மாதிரி முட்டை ஓடு யூஸ் பண்ணிவிட்டு வெளியே தூக்கி போட்டுருவோம். ஸோ வந்து நம்மளுடைய சுற்றுப்புறத்தை வந்து எந்த குப்பைகளும் இல்லாமல் சுகாதாரமாக வச்சுருந்து கொசுக்கள் வளராத வண்ணம் வச்சுருந்தோன்னா நம்ம இந்த நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிகள் கட்டாயம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் கீழே அடியில் தேங்கக்கூடிய தண்ணி, அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷின் அதுலேயும் வந்து கீழே தண்ணி இப்போல்லாம் தேங்குது இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அவ்வப்போது சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த வியாதி வராமல் நம்ம வந்து பார்க்கலாம், அப்படி நம்மளே காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போது இந்த டெங்கு தவிர நீங்கள் லிம்ஃபியாட்டிக் ஃபைலேரியாசிஸ், இந்த யானைக்கால் நோய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த யானைக்கால் நோய் வந்துட்டு தனக்கு வருது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எப்படி டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க மேம்? இதே மாதிரி நெண்ணீர் ஃபைலேரியாசிஸ், இது யானைக்கால் நோய்னு சொல்கிறோமோ, இதுவும் எப்படி பரவுது அப்படின்னு சொன்னால் இது மைக்ரோஃபைலேரியா அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணி புழு வந்து அதனால தான் ஏற்படுகிறது. ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதர்கிட்ட எப்படி பரவுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கழிவு நீர், ரொம்ப வேஸ்ட் நீர்லேருந்து கியூலக்ஸ் அப்படிங்கிற ஒரு மஸ்கிட்டோ, அதுவும் கொசுக்கள் மூலமாக தான் பரவுது. அந்த கொசுக்கள் வந்து இந்த பாதிப்படைந்த ஒருவரை கடிச்சிட்டு இன்னொருத்தரை போய் அதே கொசுக்கள், அந்த கியூலக்ஸ் கொசு கடிக்கும்பொழுது இந்த நோய் வந்து ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மாறுது. இதில் காமன் அறிகுறிகள், இந்த கொசு கடித்து அந்த நோய் நமக்கு வந்ததுன்னா எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு காய்ச்சல் தான் இருக்கும். காய்ச்சல் இருக்கும். அப்புறமா இது வந்து இந்த நிணநீர் நாளங்களை போய் டச் பண்ணுறதுனால அங்கே கை கால்களில் வீக்கம் இருக்கும், அதே மாதிரி கையில் வீக்கம், காலில் வீக்கம். இப்போ ஆண்களுக்குன்னு பார்த்தோன்னா சில முற்றிய நிலைமையில் வந்து அந்த விதை வீக்கம் அந்த மாதிரி கூட அது வந்து சிம்டம்ஸை காமிக்கும். அந்த மாதிரி அறிகுறிகள் காமிக்கிற போது நம்ம இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம லோக்கல் மருந்து கடைகளில் மாத்திரை வாங்கி சாப்பிடாம அரசு மருத்துவமனைகளையோ மருத்துவரை அணுகி நம்ம உரிய சிகிச்சை எடுத்துட்டு அந்த நோயை வந்து முத்திய நிலைக்கு மாறாமல் நம்ம தடுத்து கொள்ளலாம். இப்போ இந்த டெங்கு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி நான் கேட்காம விட்டுட்டேன். என்னென்னா, இந்த டெங்கு வியாதியில் பகல் நேரத்தில் காலை வேளையில் கொசு கடிச்சதுனா தான் டெங்கு வரும் அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்கிறேன், அது உண்மையா? அது உண்மை கண்டிப்பாக. ஏன்னா அந்த டெங்கு வைரஸை பரப்புகிற கொசுக்கள் வந்து பகல் நேரங்களில் கடிக்கும். ஸோ பகல் நேரங்களில் நம்ம வீட்டில் அதுவும் பகல் நேரங்களில் வீட்டுக்குள்ளே இருக்கிற குடும்ப தலைவிகள், குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்க, வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் அதிக பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து நம்ம வீட்டையும் நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நேர்களே, இவ்வளோ நேரம் கேள்விகள்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்களும் வந்து கேள்வி கேட்கணும் டாக்டர்கிட்ட, டாக்டர் கௌரி மேடம் கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாததில் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2499 1014 24991014. இது தவிர 2986 0038 29860038 இந்த 2 எண்கள் மூலமாகவும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட தொடர்ந்து நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் லைனில் வர்ற மட்டும் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். ஓகேவா? அதுக்குள்ளே ஒரு நேயர் வந்துட்டாரா? சரி, ஓகே. அப்போ முதல் நேயர்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம். ஹலோ டாக்டர், டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கள் மேடம். வணக்கம் மேடம், என் பேர் விவேகானந்தன். சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப நன்றிங்க. பட் எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். இப்போ டெங்கு வந்து இப்போ வரத வந்து நம்ம இப்போ என்னுடைய இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய தேங்குது, அதெல்லாம் பிரச்சனை இருக்கு லைட்டா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, இப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை நான் என் உடம்புல அதிகப்படுத்திட்டு இருக்கேன். சரிங்களா? வேப்ப இந்த இலை இருக்கு இல்லைங்களா, பப்பாயா இலை, அப்புறம் நிலவேம்பு கசாயம், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோ இதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை என் உடம்புல அதிகப்படுத்திக்கிற டைமிங்ல இந்த கொசு கடிக்கிறதுனால வர பாதிப்புகள் கம்மி ஆகுமா?
நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா, அதான் டெங்கு காய்ச்சல் வந்து டெங்கு கொசு கடிக்கிற அனைவருக்குமே டெங்கு காய்ச்சல் வரணுங்கிற அவசியம் இல்லை. சில பேருக்கு தன்னாலேயே காய்ச்சல் வந்துட்டு அது தன்னாலேயே செல்ஃப் லிமிட்டிங்காக தன்னாலேயே சரியாயிடும். சில பேருக்கு தான் வந்து அது டெங்கு ஃபீவர், டெங்கு ஹெமரேஜிக் இரத்த கசிவு நோய் அப்படின்னு தீவிரத்தன்மை அடையும். நம்ம இம்யூனிட்டி என்ன தான் அதிகப்படுத்திக்கிட்டாலும் சில டைம் வந்து அந்த டெங்கு கொசு கடிக்கிறதுனால டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 2-3 நாட்கள் காய்ச்சல், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்லேயே இந்த காய்ச்சல் வந்து சரியாக போயிடும். ஒரு 4-5 நாட்களில் வந்து காய்ச்சல் வந்து தன்னாலேயே சரியாக போச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நமக்கு காய்ச்சலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அணுகி இது வந்து டெங்கு காய்ச்சல் தானா அப்படின்னு நம்ம உறுதி செஞ்சுக்கணும். கண்டிப்பாக அனைவரும் வந்து இதை வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். நன்றி, கேள்விக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம், பேசுங்க, லைனில் இருக்கீங்க. அடாடா, கட் ஆயிடுச்சு. இன்னொரு காலர் இருக்காங்களா? வணக்கம், பேசுங்க. ஹலோ டாக்டர். மதிய வணக்கம், சொல்லுங்க. ராயப்பேட்டையில வெங்கட் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், இப்ப இந்த ஃபைலேரியா பத்தி பேசியிருந்தீங்க. எஸ் சார். இப்ப அது வந்து பார்க்க போனோம்னா இது வரைக்கும் ஒரு 10-15 பேஷண்ட் நான் பார்த்திருக்கேன். ஓகே சார். எல்லாருக்குமே அந்த வருஷம் நாள் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர அது குணம் அடைஞ்ச மாதிரி வந்து ஒரு அறிகுறியே இல்லை. வந்தவங்க நான் சொல்றவங்க சின்னதா ஆரம்பிக்கிறது அந்த புண்ணு அப்படியே ஸ்வெல்லிங் அப்படியே போய் நம்ம முட்டி வரைக்கும் அந்த வீக்கம் அப்படியே இருக்கு. அதுல இருந்து அப்படியே செதிலா உடைஞ்சு ரத்தம் வந்து சீழ் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி அப்படி போயிட்டு இருக்காங்க. பட் அது கியூரபிளா? அதுதான் சார். இது வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ். நம்ம உயிர் வாழ்கிற ஒன்ஸ் அந்த மாதிரி டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகிட்டுன்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழ்கிறோமோ அந்த நாள் வரைக்கும் நம்ம உடம்புல அந்த மைக்ரோஃபைலேரியாவோட தாக்கம் இருந்துட்டு இருக்கும். அந்த மாத்திரைகள் நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 5 to 6 வருஷம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நம்ம அந்த மாத்திரைகள் எடுக்கிறதுனால அந்த மைக்ரோஃபைலேரியாங்கிற ஒட்டுண்ணி புழுவோட தாக்கம் வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்கும். அதாவது பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு வந்து தாக்கம் கம்மியாக இருக்கும். ஒருவேளை அவர் வந்து அந்த முற்றிய நிலைக்கு அந்த யானைக்கால் வியாதி மாதிரி அந்த கால்களில் வீக்கம் வந்து வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம பர்மனண்ட் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது நமக்கு வந்து புண்ணு அந்த கால் இடுக்குகளில் புண்ணு வந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதைத்தான் சரி பண்ண முடியுமே தவிர முழுமையாக நம்ம வந்து நார்மலாக முன்னாடி இருந்த நிலைக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த புழு சொன்னோம் இல்லையா, மைக்ரோஃபைலேரியல் புழு சொன்னேன் இல்லையா, அந்த புழு வந்து நிணநீர் குழு அந்த நம்ம முடிச்சுகள் நாளங்களில் போய் அடைச்சிருக்கும். ஏன்னா அது சின்ன லார்வாவாக இருந்து பெரிய புழுக்களாக போய் அந்த நிணநீர் நாளங்களில் போய் அடைச்சிருக்கும். அது வந்து அந்த இடத்துல ஒரு அக்கல்ட்டு ஃப்ளட் அடைப்புத்தன்மை ஏற்படுறதுனால தான் அந்த அப்படியே கால் வீக்கங்கள் அதிகமாகுது. ஸோ நம்ம வந்து திருப்பி நார்மல் நிலைக்கு வர முடியாது. பட் அதனால அந்த இருக்கிற அல்சரை அதுக்குனால வர ஃபீவரு வேறு ஏதாவது தொந்தரவுகள் வந்தால் அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சரிப்படுத்திக்க முடியும். நன்றி மேடம். தேங்க்யூ. ஓகே, இப்போ இன்னொருத்தர் லைனில் இருக்காரா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அம்மல் பேசுறேன். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செருப்பு மாற்றி போடுறாங்க. இது மாதிரி போடுறதுனால யானைக்கால் வருங்களா? அந்த இது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் டைரெக்டாக ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் பரவாது சார். அது வந்து கொசுக்கள் ஒரு அந்த மைக்ரோஃபைலேரியாவை கடித்த ஒருத்தர்லேருந்து நம்ம உடம்புக்குள்ளே அது போகணும். அதே மாதிரி செருப்பு போடுறவங்க கிட்ட காலில் ஏதாவது புண்ணு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு டீப் ஊண்டாக இருக்குது அப்படின்னா ஒருத்தரோட காலில் வந்து நல்ல ஒரு அல்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி செருப்புகள்லாம் யூஸ் பண்ணாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே, வெரி குட் மேம், வெரி குட். நன்றி சார். அதாவது அவங்கவுங்களுடைய செருப்பு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டு போனோம்னு வச்சிங்களேன், இந்த பிரச்சனை வராது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம டெங்கு பற்றி பேசணும், இந்த யானைக்கால் வியாதி பற்றி பேசணும். நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இந்த கருப்பு காய்ச்சல் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க. அந்த கருப்பு காய்ச்சல்னா என்ன மேடம்? அது வந்து நம்ம நாட்டில், ஏன்னா இப்போ இது ரெண்டும் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நேயர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த கருப்பு காய்ச்சல் பற்றி பல செய்திகள் ஒன்றும் நம்மளுக்கு செய்தித்தாள்களில் எங்கேயும் வர மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
இந்த கருப்பு காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் நம்ம காலா அசார் அப்படிங்கிற விசரல் லீஷ்மேனியாசிஸ், அதாவது வயிற்றறையில் வர்றது, அதாவது வயிற்று உறுப்புகளை வந்து அதிகமாக தாக்கக்கூடிய இதுவும் ஒட்டுண்ணினால் வர்றது தான் பாராசைட். லீஷ்மேனியா டோனாவானி அப்படிங்கிற ஒரு பாராசைட் தான் இந்த விசரல் லீஷ்மேனியாசிஸ், அதாவது கருப்பு காய்ச்சலை உண்டாக்குது. இது எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது அப்படின்னு சொன்னால் மண் ஈ, நம்ம வந்து ஈ தான் பார்த்துருப்போம். மணல் ஈ அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மல் ஈயை விட ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். அந்த ஈ இந்த பாதிக்கப்பட்ட ஒருவரை கடித்து இன்னொருத்தருக்கு அந்த லீஷ்மேனியா டோனாவானிங்கிற அந்த ஒட்டுண்ணியை எடுத்துகிட்டு போய் நார்மலாக இருக்கிற இன்னொருத்தருக்கு கடிக்கிறதுனால அது வளரும். இது வந்து எங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ மண் வீடுகள் கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து ஏதாவது விரிசல் ஏற்படுது, இப்போ ட்ரீ ஹோல்ஸ் எங்கேயாவது மரத்தில் ஏதாவது பொந்து மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் இது வந்து அந்த சாண்ட் ஃப்ளை அப்படின்னு சொல்கிற மண்ணி வந்து அதிகமாக வளரும். இப்போ நம்ம ஊரில் பரவலாக எப்படி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அந்த கால்நடைகள் பராமரிக்கிற தொழுவங்கூடங்கள் இருக்கு இல்லையா, ஆடு மாடு வளர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதிகமாக இந்த வந்து மணல் ஈ இருக்கிறதற்கான வாய்ப்பு அதிகம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் இது போன்ற இடங்களில் தான் இந்த காலா அசார் கருப்பு காய்ச்சலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் கொஞ்சமான இடத்துல மட்டும்தான் இருக்குது, ரொம்ப இன்னும் தீவிரத்தன்மை அடையலை. ஆனால் இதுக்கு வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை வந்து அணுக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ அந்த விசரல் லீஷ்மேனியாசிஸ் கருப்பு காய்ச்சலில் வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதில் காமனாக வந்து எல்லாருக்கும் வர்ற மாதிரி ஃபீவர், காய்ச்சல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா இதோட பேரே விசரல் அப்படின்னா அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற உறுப்புகளை அதிகமாக தாக்குது. அதுவும் வயிற்று பகுதியில் நமக்கு நிறைய உறுப்புகள் இருக்குது, இறப்பை, சிறுகுடல், கல்லீரல், மண்ணீரல் அப்படின்னு பல உறுப்புகள் இருந்தாலும் அதிகமாக தாக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னா கல்லீரலும் மண்ணீரலையும் இது அதிகமாக தாக்குது. அதனால் இந்த நோய் வந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வயிற்று வலி, வயிற்று வீக்கம். அதே மாதிரி ஏன் இதுக்கு பேர் கருப்பு காய்ச்சல் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல வந்து ஒரு டிஸ்கலரேஷன், நம்மளோட முகம், கை கால்கள், வயிறு பகுதியெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற கலரை விட கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் கருப்பு காய்ச்சல் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி யாராவது அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக மருத்துவரை அணுகி இது அதற்கான அறிகுறிகள் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான மருத்துவ வசதி, மருந்து மாத்திரைகளை நீங்கள் கட்டாயமாக சாப்பிடணும். ஆனால் இதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாம் நம்மளுடைய மருத்துவமனைகளில் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. நேயர்கள் லைனில் இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ, பேசுங்கம்மா. ஹலோ, நான் வந்து பாத்திமா சூளையன் வீட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. இப்போ நீங்க வந்து மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்க மேம். இப்போ மஸ்கிட்டோ வாலட் ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸஸ் பத்தி பேசுனீங்க. இப்போ ரீசெண்டா வந்து எங்க ஏரியால வந்து நிறைய பேருக்கு இந்த சிக்கன் குனியான்ற ஒரு டிசீஸ் வந்திருக்கு. நானும் அதுல அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம உங்க கேள்வியை முடிச்சிருங்கம்மா, டாக்டர் பதில் சொல்லுவாங்க அதுக்கு. அதுல வந்து இப்போ எனக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் ரொம்ப சிவியரா இருக்கு. 1 month மேல ஆயிடுச்சு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 7 years 17 years பிஃபோர் 15 years பிஃபோர்லாம் எனக்கு இருந்துச்சு, எனக்கு இன்னுமே அதோட எஃபெக்ட்ஸ் இருக்கு, என்னால ஃப்ரீயா நடக்க முடியல, எதுவும் பண்ண முடியலன்னு தான் சொல்றாங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் ஒரு ஃபியரா இருக்கு. அதோட ரெக்கவரி எப்படி இருக்கும் மேம்? எனக்கு அது புரியவே இல்லை. ஒருத்தர் எனக்கு 3 years ஆச்சு, என்னால இன்னுமே நல்லா நடக்கவே முடியல, கீழே உட்கார முடியல, இந்த ஸ்குவாட் பொசிஷன்ஸ்லாம் என்னால பண்ண முடியலன்னு சொல்றப்ப எனக்கு ஒரு 2 kids இருக்காங்க. அந்த குழந்தைகளெல்லாம் நம்ம நல்லா பாத்துக்க முடியுமா, இப்பவே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் இருக்கு. அந்த ரெக்கவரி பீரியட் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். அது வந்து நீங்கள் சொல்கிறவங்க வந்து ரொம்ப வயது அதிகமானவர்களா, இல்லை சிறு குழந்தைகளா, இல்லை வாலிப வயதுனா எந்த வகையான மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க? இந்த எங்க ஏரியாலையா மேம்? ஆமாம், எல்லாமே. ஒரு யூகேஜி குழந்தை ஒண்ணுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் 17 years பாய், அப்புறம் 50 years, இப்போ எனக்கு 34 years அந்த மாதிரி. இப்போ இந்த சிக்கன் குனியாவும் ஒரு வகையான கொசுக்கள் மூலமாக நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டெங்குவை ஏற்படுத்துகிற அதே ஏடிஸ் கொசு தான் வந்து இந்த சிக்கன் குனியா அப்படிங்கிற ஒரு நோயையும் ஏற்படுத்துது. ஸோ நம்ம அதுக்கு வந்து பொதுவாக நம்ம ஏரியாவில் என்ன தான் கொசு வந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம ரொம்ப தாக்கம் அது பார்த்திங்கன்னா அந்த கொசுக்களே ஒரு நிறைய வகைகள் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா டைகர் மஸ்கிட்டோ கொசுக்கள் வந்து மேலே வந்து வெள்ளை புள்ளியாக கருப்பு வெள்ளை புள்ளி இருக்கிற கொசுக்கள் தான் இதை வந்து அதிகமாக பரப்புது. அதுவும் பகல் நேரத்தில் இது அதிகமாக கடிக்கும். ஸோ அந்த
அந்த மாதிரி ஏரியாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சுற்றுப்புறத்தை நல்லா சுகாதாரமாக வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட கொசுக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அந்த மாதிரி மருத்துவமனைகள்லேருந்து வந்து சுகாதார ஆய்வாளர்கள் வந்து இங்கே இந்த மாதிரி தாக்கம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கான வந்து நம்ம வந்து அந்த கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு ஸ்ப்ரே எல்லாம் நமக்கு பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் சுகாதாரமாக இருக்கணும். அதே மாதிரி கொசுக்கள் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கொசு வலையை வச்சு பயன்படுத்திக்கிறது தூங்குறப்போ, அதே மாதிரி இந்த ரெப்பலண்ட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம பர்சனல் ப்ரொடெக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம சுற்றுப்புறத்தையும் நல்லா தூய்மையாக வச்சுக்கணும். அதே மாதிரி மழைக்காலங்களில் வந்து தேங்கி இருக்கிற தண்ணீர்கள், மழைக்காலம் அல்லாத மற்ற நேரத்துலையும் நம்ம தண்ணியெல்லாம் பிடிச்சி சேமித்து வச்சுருந்தோம்னா அதையுமே மூடி வச்சு பத்திரமா பாதுகாக்கணும். அதே மாதிரி இப்போ சுகாதார ஆய்வாளர்கள் நம்ம வீட்டை வந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு காய்ச்சல் இருக்குது, வேறு ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர் தேவையில்லாத பொருட்கள் இருக்கா, வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் ஏதாவது தண்ணி தேங்கி இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யும்பொழுது அவங்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு டாக்டர் சொன்னது? ஏன்னா ரொம்ப விரிவான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அது ரெக்கவரி பீரியட் ரெக்கவரி வந்து நம்மளோட பெருசாக அது வந்து யாருக்குமே வந்து ஒரு ரெசிடிவல் இன்ஃபெக்ஷன், இதாவது அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி நமக்கு வந்து லைஃப் லாங்காக தொடர்ற மாதிரி யாருக்குமே இந்த மாதிரி இருந்ததில்லை. நம்ம வந்து சாப்பிட்ற உணவுகள் வந்து நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான இருக்கிற உணவுகள், உடற்பயிற்சி இதை மாதிரியெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம கடைபிடிக்கணும். நம்ம தினசரி வாழ்க்கையில் நல்லா சாப்பிட்டாலே உடம்பு எல்லாமே சரியாயிடும். ஓகே, இன்னொரு நேர் லைனில் இருக்காங்களா? ஓகே, இப்போ மேடம் நீங்கள் இதை சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த டைகர் கொசு அப்படி இப்படின்னா இது ஒவ்வொரு இது கியூலெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏடிஸ்ன்னு ஒன்று சொன்னீங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு காமன் மேனுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? அது வந்து நம்ம இந்த ஏடிஸ் கொசு, கியூலெக்ஸ் கொசு, அனாஃபிலிஸ்ன்னு சொல்லி மலேரியான ஒரு நோய் இருக்கு இல்லையா, அதை வந்து அனாஃபிலிஸ்ன்னு ஒன்று. நமக்கு வந்து எந்த கொசுன்னு ஐடென்டிஃபை பண்ண வேணாம், பட் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமான பகுதி, எந்த கொசுவும் வராத வண்ணம் நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா எந்த கொசுமே நம்மளை வந்து அண்டாது இல்லையா? இந்த கேள்வியை மற்ற நேயர்கள் யாரும் கேட்டுறக்கூடாதுன்னு தான் நானே வந்து இந்த கேள்வியை கேட்டேன். ஏன்னா இது நீங்கள் சொன்னது தான் ஃபேக்ட். என்னென்னா எந்த கொசுவாக இருந்தால் நம்ம சுற்றுப்புறம் வந்து நம்ம ஒழுங்காக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அண்டர்லையிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது லெப்ரசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழுநோய் பார்த்தா தொழுநோய் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1970s 80sலலாம் வந்து தொழுநோய்க்கு அரசு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து 80sல பண்ணியிருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தாண்டி போயிட்டு ஒரு பர்டிகுலர் சமயத்தில் வந்து தொழுநோய் ஆல்மோஸ்ட் எராடிகேட்டட் ஃப்ரம் இந்தியா அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் என்ன மேடம்? இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1980 ஆண்டுகளில் தான் வந்து இந்த தொழுநோயை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய மல்டி ட்ரக் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்துகளை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கெல்லாம் அது ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா மக்களிடையே இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நோயின்னு சொல்லி ஒரு பயப்படுற நோயாக இருக்கிறதுனால இந்த மருந்து இது வந்து ஒரு முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நோய். இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து தொழுநோய் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் சில அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்ம வந்து மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை எடுத்தணும்னா அந்த நோயிலிருந்து நம்ம முற்றிலும் குணப்படுத்தி வெளியே வந்துடலாம். அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடலில் எங்கேயாவது வெளியிருந்த தேமல் அந்த மாதிரி இருக்குது, உணர்ச்சியற்ற தேமல் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் பொதுவாக தொழுநோயில் பார்த்திங்கன்னா உணர்ச்சியற்ற தேமல், அந்த தேமல் இருக்கிற இடத்துல ஒரு மினுமினுப்பு அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய நம்ம உடலில் அந்த மாதிரி தேமல் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை கை கால்கள் ஏதாவது செயலிழந்து அதே வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது, ஏதாவது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட எவ்வளோ சீக்கிரமாக நம்ம போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம முற்றிலும் அந்த நோயிலிருந்து வெளியே வந்துடலாம். இதுக்கான மருந்துகள் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய மருத்துவமனைகளில் வந்துட்டு ரெடிலி அவைலபிள். கண்டிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே இந்த மருந்துகள் எல்லாம் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து இதனால் வந்து இந்த மாதிரி தேமல்கள், உணர்ச்சியற்ற தேமல் இருந்தால் நாமளே வாலண்டியராக நம்ம வந்து பயப்பட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்து கொள்ளாமல் நம்ம சீக்கிரமாக போய் மருத்துவரை அணுகி அதோட உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும்.
கட்டாயமாக. இப்போ ஆனால் லெப்ரசி இந்த 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 நோய்க்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு மற்ற வியாதிகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இல்லையோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அது ஏன் அந்த மாதிரி ஏதாவது அது உண்மையாக நான் யோசிக்கிறது இல்லை வந்துட்டு அது அந்த மாதிரி அது உண்மைதான் அப்படின்னா அது என்ன காரணம்? இல்லை, மருத்துவமனைகளில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்களுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகள்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஸோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த தொழுநோய், டெங்கு, இந்த லிம்ஃபாட்டிக் ஃபிலேரியாசிஸ் எல்லாத பற்றியும் அவேர்னஸ் வந்து சுகாதார ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி எந்தெந்த அறிகுறிகள்லாம் ஒவ்வொரு நோய்களுக்கும் இருக்கோ அந்த அறிகுறிகள் நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதுக்கான விளைவுகளை பற்றி யோசித்து நம்ம கட்டாயமாக வந்து மருந்து மாத்திரைகள் மருத்துவரை அணுகி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தேங்க்யூ டாக்டர். இப்போ ஒருத்தர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சார், நான் சித்தமல்லி ராஜபாணி பேசுகிறேன் சார். பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள் மேம். இப்போ வந்து நாங்கள் வீடு கட்டி வந்து சின்ன கிராம பக்கத்தில் வந்து வீடெலாம் சுத்தமாக தான் வச்சுருக்கோம். ஆனால் வந்து கைநுவெளி பக்கத்தில் வயல்வெளி இருக்குது, அதனால கொசு பரவுமா? ஆமாம், இந்த நம்ம பார்த்திங்கன்னா இப்போது இந்த நிணநீர் ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுத்த நீரில் வளரக்கூடிய கொசுன்னு சொல்கிறோம் இல்லையா, கியூலெக்ஸ் கொசு, இதுவும் நம்மளோட இந்த வயல்வெளிகள் வச்சிருக்கிற இடத்துல வந்து அதிகமாக வளரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வயல்வெளிகள் பக்கத்தில் இருக்குது, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை கொசுக்கள் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த க்ரூட் ஆயில் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் உள்ள டாக்டர் அந்த சுகாதார ஆய்வாளர்கள்ட்டெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த க்ரூட் ஆயில் அந்த மாதிரி நம்ம அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றி விட்டுட்டோம்னா கொசுக்களோட தாக்கம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு டாக்டர் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா? சரி, ரைட். நன்றி. அடுத்த காலர் கிட்ட போகலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இன்னும் இன்டு த சப்ஜெக்ட் ஆஃப் லெப்ரசி. ஒரு காலத்தில் வந்து மக்கள் லெப்ரசி அப்படின்னாலே வந்து பயந்து போய் அவங்கள வந்து தனிமைப்படுத்தி அதை சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இப்போ மக்களுடைய அவுட்லுக் எப்படி இருக்குங்க? மக்கள்கிட்ட நிறைய அவேர்னஸ் ஏற்படுத்துகிறாங்க. இது தொடுறதுனால ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வர்றது கிடையாது. இப்போ வந்து இந்த தொழுநோய் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுதுன்னா, இப்போ நம்மளுடைய மூக்கு வழியாக அதில் உள்ள அந்த சளி துகள்கள் வந்து வெளியே பரவுறதுனால, இருமுனாலோ தும்முனாலோ இல்லை க்ளோஸ் கான்டாக்ட், இப்போ நம்ம வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு தொழுநோய் பாதிப்படைந்தாருங்கன்னா அவங்கள வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் இல்லை கூட வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப லாங் பீரியடு, ஒரு 3 மாத இன்டர்வெல்லில் வந்து வாரத்துக்கு 20 மணி நேரம் தொடர்ந்து அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே மாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த பாக்டீரியா இது வந்து மைக்கோ பாக்டீரியா லெப்ரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக தான் பரவுது. இந்த பாக்டீரியா வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 10 நாளில் இன்னொருத்தருக்கு அடுத்தவங்களுக்கு அந்த நோய் வராது. இந்த நோய் அந்த நோய்க்கிருமி உடலில் போகிறதுக்கும் அந்த நோயாக மாறுறதுக்கான காரணங்கள் வந்து ரொம்ப லாங் பீரியட், ஒரு வருஷ கணக்கில் ஆகும், ஈவன் 20 வருஷம் கூட ஆகலாம். ஸோ வந்து இது உடனே வர வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து அந்த மாதிரி பாதிப்படைந்த ஒருவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு மருந்து நம்ம கொடுப்பாங்க, ரிஃபாம்பிசின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து பயப்படாமல் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டு மெம்பர்களுக்கு, கூட வேலை பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கான வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமான இருக்கும் பட்சத்தில் வந்து நோய்வதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி தான். இப்போ நீங்கள் வந்து இந்த தொழுநோய்க்கு வந்து சின்னதாக ஒரு சென்சேஷனே இல்லாத ஒரு சின்ன ஒரு தழும்பு மாதிரியோ ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பேசிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. மற்ற இந்த ஃபைலேரியாசிஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? காமன் மேன் ஒருத்தருக்கு சந்தேகம் வருது நமக்கு இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எப்படி அதை வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவருக்கு சந்தேகம் வந்ததுன்னா அவர் என்னென்னலாம் செக் பண்ணணும்? இவர் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெஷலி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ டெங்கு காய்ச்சல் வந்து பகலில் கடிக்கிற கொசுனால தான் நமக்கு அதிகமாக பரவுற மாதிரி இந்த லிம்ஃபாட்டிக் ஃபிலேரியாசிஸ் யானைக்கால் நோயை உருவாக்கக்கூடிய கொசு என்ன பண்ணோம்னா நைட்டு இரவு நேரத்தில் தான் அதிகமாக வந்து கடிக்கும். இப்போ யானைக்கால் நோயை உருவாக்கக்கூடிய அந்த கொசுக்கள் இப்போ சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு எண்டமிக் டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக இந்த நோயோட தாக்கம் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொன்னால் ஒரு 14 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட் எங்கெல்லாம் வந்து இந்த கடலோர பகுதிகள் இருக்குல்ல, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், நம்ம திருவள்ளூர், வெள்ளூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், இந்த மாதிரி ஒரு 14 டிஸ்ட்ரிக்ட் வந்து எண்டமிக் ஃபார் இந்த லிம்பாட்டிக் ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் நைட்டு 8 மணிலேருந்து 8:30 மணிலேருந்து 12 மணி வரைக்குமான இடைவெளியில் தான் வந்து பிளட்டு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பிளட்டில் வந்து இந்த லிம்பாட்டிக் ஃபிலேரியாசிஸை ஏற்படுத்தக்கூடிய அந்த மைக்ரோஃபைலேரியா, ஒட்டுண்ணி புழு வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த நைட் நேரத்தில். ஏன்னா இப்போ நம்ம என்ன சொன்னோம், இது நிணநீர் முடிச்சுகளில் தான் இந்த ஒட்டுண்ணி புழு இருக்குது. அது வந்து நம்ம ரத்தத்தில் வந்து வர்றது வந்து அந்த நைட் நேரத்தில் தான் வரும். அப்போ தான் வந்து அந்த கொசுக்கு தெரியும் இந்த நைட் நேரத்தில் தான் அந்த ஃபைலேரியா வரும்னு சொல்லிட்டு அந்த ஃபைலேரியாவை கடிக்கிறதுக்காக அந்த கொசுக்கள் இரவு நேரங்களில் வந்து அதிகமாக கடிக்குது. அதனால வந்துட்டு நம்ம நைட்டில் ஆனால் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதாவது எண்டமிக் ஏரியா, அந்த மாதிரி அதிகமான தாக்கங்கள் இருக்கிற ஏரியாவில் சுகாதார ஆய்வாளர்களே வந்து பீரியாடிக் லெவலில் வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர், ஒரு 3-4 நாட்கள் காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு செஞ்சோன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு ஊசி குத்தி ஒரு ஸ்லைடில் வந்து ரத்தம் எடுப்பாங்க, ஸ்லைடு ஸ்மியர். அது வந்து எல்லாருக்குமே எடுப்பாங்க. ஸோ நீங்கள் போய் இந்த மாதிரி ஃபீவர் ஃபார் ஒரு 2 days 3 days இந்த மாதிரி எனக்கு தொந்தரவுகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஈஸியாக வந்து இந்த டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணுவாங்க. ரொம்ப இதுக்கெல்லாம் நேரங்கள் அதிகமாகாது, ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த 14 மாவட்டங்கள்னு சொன்னீங்க. எனக்கு என்னுடைய சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, திருவண்ணாமலையில் இதுக்காக ஒரு கிராமத்தையே வந்துட்டு தனியாக ஒரு இடம் க்ரியேட் பண்ணி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காகவே ஒரு கிராமம் வச்சு, பேர் மறந்து போச்சு எனக்கு. ஆனால் இந்த மாதிரி 14 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில் இந்த 14 மாவட்டங்களை அவங்க செலக்ட்? அதாவது இந்த கியூலக்ஸ் கொசு எங்கே அதிகமாக பரவலாக அந்த இருக்குது அப்படி மைக்ரோஃபைலேரியல் அந்த ஒட்டுண்ணி புழு எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கடலோர மாவட்டங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பேடி ஃபீல்டு, அதே மாதிரி கரும்பு சக்கரை ஆலைகள் இருக்கிற இடத்துல தான் இதோட தாக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது இது உணவு பழக்கங்கள், தவறான உணவு பழக்கங்கள், அதாவது இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்னால இது பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால இது பரவாது. அது வந்து நான் கம்யூனிகபிள் தொற்றா நோய்கள் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் சொல்கிறோம். இதுக்கு வந்து தொற்று நோய்கள் ஒரு வெக்டார் மூலமாக, கொசுக்கள் மூலமாகவோ இல்லை வந்து ஒட்டுண்ணிகள் மூலமாகவோ, இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் தொற்றும் வகையான நோய்கள் தான். இது வந்து லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளுடைய இந்த இம்யூனிட்டி, அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுடைய நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர்றதுக்கு லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா பராமரிக்கணும் கட்டாயமாக. நான் இந்த நோய் வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து கவனத்தை வந்து குறைக்கக்கூடாது. நம்ம வந்து உடல் பயிற்சி, பழக்க வழக்கங்கள், நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள், இதெல்லாம் நம்மளோட அன்றாட தினசரி வாழ்க்கையில் கட்டாயமாக நம்ம அனைவரும் பயன்படுத்த வேண்டும். இப்போது சிக்கன் குனியான்னு ஒரு நேயர் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டெங்கு, இது வந்து பெரும்பாலும் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இந்த டெங்கு ஃபீவர் வருது, சிக்கன் குனியா கூட. ஆனால் இந்த யானைக்கால் வியாதி அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எல்லா வயதினருக்கும் வருமா? குழந்தைகளுக்கு அஃபெக்ட் பண்ணுமா? இது அனைத்து வயதினரையும் தாக்கும். பட் வந்து இந்த அடல்ட் ஏஜில், ஏன்னா இது வந்து அந்த இன்ஃபெக்ஷன், அந்த மைக்ரோஃபைலேரியா இன்ஃபெக்ஷன் ஆரம்பித்து அது வந்து டிசீஸாக வந்து வர்றதுக்கான காலங்கள் வந்து ஒரு ரொம்ப நாட்கள் எடுத்துக்கணும், 1 வருஷம் கூட ஆகலாம். அது வந்து சில பேருக்கு சாதாரண நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தானாகவே அது க்யூர் ஆகிடும். சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து ஃபுல் ப்ளோன் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து ரொம்ப லாங் டேர்ம் லேட் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிப்பான், அதாவது அது வருது. தேங்க்யூ டாக்டர். இப்போ ஒரு நேர் லைனில் இருக்காரு, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சார் வணக்கம், ராஜகோபால் பேசுகிறேன் சார். பேசுங்க சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. அதான் சார், லியூகோடர்மா அப்படின்னு அதுக்கும் இந்த தோல் நோய்க்கும் சம்பந்தம் உண்டா? லியூகோடர்மா அப்படிங்கிறது அதுவும் தோலில் வரக்கூடிய ஒரு நோய் தான். பட் அதுக்கும் தொழுநோய்க்கும் சம்மந்தம் கிடையாது. அது நிறைய வகையான தோல் வியாதிகள் இருக்குது. அதில் வந்து நமக்கு தொழுநோய் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சியற்ற தேமலாக தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு தேமல் இருக்குது, நாள்பட்ட தேமல் வந்து இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய ரேடியோவை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தான் சார் வந்துட்டு டாக்டர் சொல்கிறது கேட்கும். ஓகேவா?
சரி, அவர் தண்ணியை ஆஃப் பண்ணிக்கிட்டார் அவர். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த டெங்கு நோய்க்கும் நான் இதே கேள்வியை வந்துட்டு நான் கேட்கணும். அது வந்து இந்த பப்பாயா லீஃப் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது உண்மையா? நம்ம வந்து அலோபதி மெடிசனோட சேர்த்து நம்மளோட இந்தியாவில் வந்து ஆயுஷ் மெடிசன், அதர் இண்டிஜினஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசனையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஆயுஷில் வந்து அந்த நிலவேம்பு குடிநீர், பப்பாயா இலைச்சாறு, அதெல்லாம் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அதுவும் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் தான் சாப்பிடணுமே தவிர நம்ம தொடர்ந்து நம்ம பாட்டுக்கு பப்பாயா இலைச்சாறு, நிலவேம்பு குடின்னு தொடர்ந்து நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கக்கூடாது. அது அந்த சித்த மருத்துவரை அணுகி அதுக்கு போதுமான இந்த அளவுக்கு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுகோலை தான் நம்ம சாப்பிடணும். நம்ம நேயர்களே, நம்ம வந்துட்டு எப்போவுமே எல்லா நிகழ்ச்சியும், எந்த டாக்டர் நிகழ்ச்சியும் நம்ம பண்ணாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் மெடிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாம்ளா முடிவு பண்ணி நம்மளுக்கு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம மாத்திரைகளை வந்து அக்ராஸ் த கவுண்டர் நம்ம மெடிக்கல் ஷாப்ஸில், ஃபார்மசிஸில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்றது சொல்கிறோம். இப்போ இந்த நம்ம டாக்டர் இப்போ சொல்கிறது கூட வந்து என்னென்னா, இதே தான், நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. தயவுசெய்து கட்டாயம் நீங்கள் வந்து இதை கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய விருப்பமும் கூட. இப்போது இந்த கருப்பு காய்ச்சல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க மேம். இந்த கருப்பு காய்ச்சல் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வர்றதில்ல, அது வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி. ஏன் அது வந்து வராமல் இருக்கட்டும், அது நல்லது தான், வராமல் இருக்கிறது நல்லது தான். பட் இருந்தாலும் ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. அது அதை அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நேர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம ஆர்ஜே சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாமா? வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் காட்பாடியிலேருந்து. சொல்லுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இந்த டெங்கு இந்த நோய் அப்படிங்கறது ஒருத்தருக்கு தாக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு இளைய குழந்தைகளுக்கு ஒரு சிகிச்சை முறையும் பெரியவர்களுக்கும் ஒரு சிகிச்சை முறையும் வழங்கப்படுமா? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த டெங்கு வந்து இந்த சுகர், பிரஷர், இது மாதிரியான இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த வயதினருக்கு ஏற்றபடி தான் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா டெங்கு காய்ச்சல் வந்ததுன்னா நம்ம இனிஷியலாக காய்ச்சல் வந்தால் எல்லாத்துக்கும் பாராசிட்டமால்ங்கிற மாத்திரை கொடுக்குறோம். அது வந்து அவங்களோட வெயிட்டை பொறுத்து தான் வந்து இது குழந்தைகளுக்கா, இது பெரியவர்களுக்கா, இது முதியோர்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி இப்போ டெங்குவோட தீவிரத்தன்மை அதிகமாகுது, இரத்த கசிவு நோய் ஏற்படுது, இல்லை ஷாக் லெவலுக்கு, ஷாக் சிண்ட்ரோம் வரைக்கும் போகுது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளூயிடு போடுவோம். அப்புறமா வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப தீவிரத்தன்மை அதிகமானதுன்னா ரத்த தட்டையணுக்கள்லாம் ரத்தத்தில் குறைஞ்சி ரத்த கசிவெல்லாம் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டு ரொம்ப தீவிரத்தன்மை அடைஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம ரத்தம் கூட நம்ம செலுத்துவோம். ஸோ அது வந்து ஒவ்வொரு வயதினருக்கு ஏற்றபடி இவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் போடணும் அப்படிங்கிறது அந்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் வயதினருக்கு ஏற்ற நம்ம வந்து மருத்துவம் செய்யப்படும். இப்போ நீங்கள் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் என்னென்னா, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த டெங்கு காய்ச்சல் ஒரு சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்தபோது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்றது ரொம்ப சாதாரணமாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது இந்த வியாதிக்கு. அது என்ன மேம், ஏன் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ வந்து டெங்கு காய்ச்சல் சாதாரணமாக வந்துட்டு தன்னாலேயே அதுவே செல்ஃப் டிசீஸாக செல்ஃப் லிமிட்டிங்காக அப்படி இருந்ததுன்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டெங்கு காய்ச்சல் தீவிரத்தன்மை அடையும் பொழுது டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் நமக்கு வந்து எப்படி தெரியும்னா, நம்ம பல்லீறுகளில் மலம் போகிறப்போ அல்டர்டு ஸ்டூல் அந்த மாதிரி ரத்த கசிவு நோய் இருக்குங்கிறப்போ நம்மளுடைய ரத்த தட்டையணுக்களோட விகிதம் வந்து ரொம்ப கம்மியாகும். அப்போ வந்து நம்மளுடைய பிளேட்லெட்ஸ் நம்ம பார்த்தோம்னா பிளேட்லெட்ஸ், அப்புறம் இதுவும் ரத்தத்தில் வந்து ஹெமட்டோக்ரிட் அப்படின்னு ஒரு வேல்யூ பார்ப்போம். அதோட வேல்யூ ரொம்ப கம்மியானது அப்படின்னு சொன்னால் இனிஷியலாக இந்த மாதிரி நம்மளுடைய அணுக்கள் குறையிறப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சிவியர் கண்டிஷன் போனால் மட்டும்தான் நம்ம வந்து ரத்தம் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனோட இது வந்து ரொம்ப அதிகப்படும். அதுவும் வந்து ஹோல் பிளட்டு இல்லாமல் நம்ம ரத்தத்தையே பிரிப்போம், ரத்த தட்டையணுக்கள் பிரிப்போம், பிளாஸ்மான்னு பிரிப்போம், ஹோல் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம், சிவப்பணுக்கள்னு தனித்தனியான பேராமீட்டர் இருக்குது. யாருக்கு எந்த தேவைகளோ அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை வழங்கப்படும்.
அப்படின்னா நீங்கள் சொல்கிறது இப்போ பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு லேட்டஸ்ட் பேஷண்ட் அஃபெக்டட் வித் டெங்கு ஃபீவர், அவங்களுக்கு வந்து பிளேட்லெட் கம்மியாக இருக்குன்னா வெறும் பிளேட்லெட்டை மட்டும் நம்ம அவங்க உடம்புக்குள்ளே தள்ள முடியும். அவங்களுக்கு அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்லெட் இந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த லெவலை விட கம்மியானால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம போடுவோம். இல்லை வெறும் பிளேட்லெட் மட்டும் கொடுக்கலாமா இல்லை ரத்தமே வந்து இல்லை பிளாஸ்மா அப்படின்னு கொடுப்பாங்க. பிளேட் எது அவங்கள உடலுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவம் வந்து கொடுக்கப்படும். இப்போ வந்து டெங்கு காய்ச்சலில் பார்த்தோன்னா 3 வகையான அந்த காய்ச்சலின் பொழுது 3 பிரிவாக இருக்கும். முதல் ஒரு 3 to 5 days வந்து ஃபீவர் காய்ச்சல் நிலை ஃபெப்ரைல் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்த ஒரு 4 to 5 days வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸ். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீவர் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். அப்போ வந்து மக்கள் என்ன நினச்சிருவாங்க, நமக்கு ஃபீவர் சரியாயிடுச்சுன்னு அவங்களோட ரொட்டீன் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. பட் அதுதான் ரொம்ப குரூஷியல் பீரியட், ரொம்ப முக்கியமான இடம் வந்து அந்த நிலை தான். அப்போ வந்து மருத்துவமனை வந்து டாக்டர் அனுமதித்து இருங்க இன்னும் 2 நாள் கழித்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலான்னா நம்ம வந்து இல்லை எனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு அப்படின்னு நீங்களாக போகாமல் மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் நம்ம உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்ட பிறகு தான் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக போகணும். லாஸ்ட் நிலை ரெக்கவரி ஃபேஸ். அந்த டைமில் வந்து நம்ம போதுமான நமக்கு தேவையான நீராகாரங்கள், பழச்சாறுகள், அந்த மாதிரி நல்ல உணவு வகைகள், அந்த மாதிரி மென்மையான உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை வந்து நல்ல நார்மல் நிலைக்கு கொண்டு வரணும். ஓகே, இப்போ தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து முதல்ல நம்ம கேட்டேன் இந்த பீகார், உத்தரப்பிரதேஷில் அங்கெல்லாம் வந்து இந்த கருப்பு காய்ச்சல்ன்றது அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணங்கள் என்னென்ன? நம்ம மக்கள் ரொம்ப சுத்தமாக இருக்காங்கன்ற கணக்கா எப்படி? அது இல்லை, அந்த லீஷ்மேனியா டோனாவானி அப்படிங்கிற ஒட்டுண்ணி தான் வந்து இதை காஸ் பண்ணுது. அதுவும் வந்து இது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் என்ன பண்ணுது, இந்த மண் ஈ அப்படின்னு சாண்ட்ஃப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாண்ட்ஃப்ளையோட ரேட்டு வந்து நம்ம அதில் வந்து பரப்பக்கூடிய அந்த வெக்டாஸோட நிலையை பொறுத்து தான் ஒரு டிசீஸ் அதிகமாக பரவணுமா கம்மியாக பரவணுமா அப்படின்னு சொல்லி. இல்லை, எனக்கு அது விளங்கலை, நீங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து டெங்கு காய்ச்சல்னா நம்மக்கிட்ட டெங்கு வைரஸ் இருந்தாலும் டெங்கு வந்து அதிகமாக எப்படி பரவுது, அந்த கொசுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. ஸோ அந்த வெக்டார் அதை பரப்பக்கூடிய ஒரு ஊடகம். அதே மாதிரி இப்போ கருப்பு காய்ச்சலோட பரப்பக்கூடிய ஊடகம் யாருன்னா அந்த மணல் ஈ, சாண்ட்ஃப்ளைங்கிற ஒரு ஈ. அது வந்து அதோட விகிதம் வந்து நம்ம கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால அதோட தாக்கங்கள் வந்து ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல வந்துட்டு இந்த லெஷன்ஸ் மாதிரி வரக்கூடியது அதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. முக்கியமாக தூத்துக்குடி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா உப்பளத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து காலில் அந்த வெடிப்பு மாதிரி வந்திருக்கும். அதுவும் இதுவும் ஒன்று தானா அப்படிங்கிற சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு வந்து நான் இந்த ஷோக்கு வரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அங்கேருந்து என்கிட்ட கேட்டிருந்தார். அதுக்காக தான் இந்த கேள்வி. இல்லைனா எனக்கு அதை பற்றி அவ்வளோ நாலேஜ் கூட இல்லை. அதாவது இந்த உப்பளங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு வரணும் எந்த நோயோட நீங்கள் ஒப்பிட்டு அதுவா இதுவான்னு கேட்குறீங்க? கருப்பு காய்ச்சலோட கேட்குறீங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சாண்ட்ஃப்ளை ஃபீவர், அதாவது வந்து இந்த கருப்பு காய்ச்சல் காலா அசார் வந்து அந்த திருநெல்வேலி, அந்த தூத்துக்குடி அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் ப்ரிவாலண்ட்டாக இருக்குது. பட் வந்து நம்ம வந்து இது வந்து அதுவான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வந்து நம்ம மருத்துவர் அன்னைக்கு அதற்கான டெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா தொடர்ந்து அந்த உப்பு பகுதிகளில் வேலை பார்க்குறப்போ அவங்களோட ஸ்கின்னோட தன்மை வந்து மற்றவர்கள் நார்மல் மக்களை விட இவங்களோட தன்மை மாறி போயிருக்கும். அது அந்த உப்புனால தான் வந்ததா இல்லை மற்ற நோய் கிருமிகள்னால வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான உரிய மருத்துவ ஆலோசனை பெறணும் கண்டிப்பாக அவங்க. நண்பரே, நீங்கள் வந்து என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் டாக்டர் ரொம்ப அழகாக கிளியராக கொடுத்துட்டாங்க. அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து போய் நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணணுமோ உங்கள் நியரஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த நிணநீர் ஃபைலேரியாசிஸ், டெங்கு, லிம்ஃபாட்டிக் ஃபைலேரியாசிஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள், இது கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம தொழுநோய்க்குமே வந்து ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து இன்னும் நமக்கு வந்து மக்களிடையே பரவலாக வந்து இன்னும் செயல்படும் திட்டம் கொண்டு வரல. அதே மாதிரி டெங்கு வைரஸ்க்கும் வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய செயல்பாட்டு திட்டத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் வர்றதுக்கு வந்து இன்னும் வரல.
மற்றபடி காலாஜார் அதுக்கெல்லாம் இன்னும் வேக்சின்ஸ் வரல. வேக்சின் வரல, ஆனால் அதுக்கான தயாரிப்பு இதில் வந்துட்டு நம்ம டெஸ்டிங் லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, மற்றது ஆன்கோயிங்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேயர்களே, நம்ம என்ன நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, வேக்சினேஷன் வர்றது எப்போ வரணுமோ வரட்டும், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு நாம்ளும் நம்ம வந்து சுத்தமாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா இது மாதிரியான பிரச்சனைக்குரிய வியாதிகள் எதுவுமே நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒரு ரிலே வருது இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னொரு 3.5 நிமிஷத்தில். அதனால் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து இன்னொரு 5 நிமிடங்கள் குறைகிறது. இது கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு டாக்டர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நிகழ்ச்சி நிறைவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டாக்டர் கௌரி அவர்கள் இவங்க நிறைய விஷயங்களை காமனாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். டெங்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஃபைலேரியாசிஸ்னால் தெரிஞ்சிருக்கோம், மலேரியான்றதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அதை பற்றின ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு எடுத்து சொன்ன டாக்டர் கௌரி மேடம்க்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் உங்களுடைய டைமை விட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம கூட வந்து இவ்வளோ நேரம் பேசினதுக்காக ஒரு சிறப்பு நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. நேர்களே, மீண்டும் நம்ம வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுவது மோகன கிருஷ்ணன். பை.